பயண அனுபவம் குறித்து ஆங்கில வாக்கியத்தை கத்துக்கலாம். என் பெயர் ராம், நான் திருச்சியில் வசிக்கிறேன். My name is Ram. I live in Trichy. இரண்டு நாட்களில் சென்னையை சுற்றி பார்க்க வந்தேன். I came to explore Chennai for 2 days. நான் இந்த ஊருக்கு புதியவன். I am new to the city. ஒரு நாள் இரவு வேளையில் சென்னைக்கு வந்தேன். I reached Chennai one night. நான் ஒரு ஹோட்டலில் தங்கினேன். I stayed at a hotel. இந்த ஹோட்டல் சின்னதாக இருந்தாலும் அனைத்து வசதிகளும் உள்ளது. Although this hotel is small, it has all the amenities. என் அறைக்கு சென்றேன். I went to my room. என் அம்மாவுக்கு போன் செய்தேன். நான் பத்திரமாக வந்து சேர்ந்துவிட்டேன் என்ற தகவலை சொன்னேன். I called my mother and told her that I had arrived safely. அந்த அறை நல்ல காற்றோட்டமாக இருந்தது. The room was well ventilated. எனக்கு பயண அலுப்பு இருந்ததால் அப்படியே தூங்கிவிட்டேன். I fell asleep because I was tired from the journey. மறுநாள் நான் அதிகாலையில் எழுந்தேன். The next day, I woke up early in the morning. படுக்கையை விட்டு எழும் நேரம் இன்று எங்கெல்லாம் செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். When I got out of bed, I was wondering where I could go today. நான் குளியலறைக்கு போனேன். I went to the bathroom. குளியலறையில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருந்தது. The sunlight in the bathroom was too bright. நான் குளித்துவிட்டு என்னை உலர்த்திக் கொண்டேன். I took a shower and dried myself. நான் புது துணியை அணிந்து கொண்டேன். I wore new clothes. நான் ஜன்னல் வழியாக இந்த நகரத்தை பார்த்தேன். I looked out at this city through the hotel window. ஹோட்டல் ஊழியர் கதவை தட்டினார். The hotel staff knocked on the door. நான் கதவை திறந்தேன். I opened the door. அவர் பார்ப்பதற்கு வயதானவர் போல் தோற்றம் அளித்தார். He looked like an old man. உங்களுக்கு காலை உணவு என்ன வேண்டும் என்று கேட்டார். He asked what do you want for breakfast. நான் இட்லி வேண்டும் என்று சொன்னேன். I said, I want idli. அவர் நான் சொன்னதை கேட்டாரா இல்லையா என்று எனக்குத் தெரியவில்லை. I have no idea if he heard me or not.
ஏனென்றால் அவர் இப்பொழுது தோசை கிடைக்காது என்றார். Because he said there is no dosa available right now. மீண்டும் ஒருமுறை உரத்த குரலில் எனக்கு இட்லி வேண்டும் என்றேன். Once again, I said loudly, I want idli. இந்த முறை அவர் தலையை அசைத்தார். This time he shook his head. ஒரு வழியாக 30 நிமிடம் கழித்து இட்லியுடன் அறைக்குள் நுழைந்தார். Somehow, he entered the room after 30 minutes with idli. நான் என் காலை உணவை முடித்தேன். I finished my breakfast. என் முதல் நாள் பயணத்தை தொடங்கினேன். I started my first day of travel. நகரமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. The city was bustling with activity. தொடர்ச்சியாக வாகனங்கள் சாலையில் சென்று கொண்டிருந்தன. Vehicles were continuously moving on the road. மக்களும் அவரவர் வேலையில் மும்முரமாக இருந்தனர். People were busy with their work. முதலில் கடற்கரைக்கு சென்றேன். First, I went to the beach. பிறகு மெட்ரோ ரயிலில் நகரத்தின் முக்கிய இடங்களுக்கு சென்றேன். Then I took the metro train to the main attractions of the city. உயிரியல் பூங்காவிற்கு சென்றேன், நிறைய காட்டு விலங்குகளை பார்த்தேன். I went to the zoo and saw a lot of wild animals. பெரிய வணிக வளாகங்களும் உயர்ந்த கட்டிடங்களையும் நான் பார்த்தேன். I saw big shopping malls and tall buildings. துரித உணவு கடைகள் அதிகமாக இருந்தன. There were more fast food outlets. திரையரங்கில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. There was a huge crowd in the theater. இரவில் விளக்குகள் நகரை அலங்கரித்தன. Lights decorated the city at night. இரண்டு நாட்கள் எப்படி சென்றது என்று தெரியவில்லை. I don't know how the 2 days went by. என்னால் முடிந்தவரை முக்கிய இடங்களுக்கு சென்றுவிட்டேன். I have visited as many important places as I can. இந்த ஊர் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. I really like this city. ஹோட்டலுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு என் ஊருக்கு சென்றுவிட்டேன். I paid for the hotel and went back to my hometown. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.